பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. லூப் சாலையில் இருந்து நேரலையில் இணையும் செய்தியாளர் விஷ்ணுவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். விஷ்ணு, லூப் சாலையில தற்போது மழையின் தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? காற்று ரொம்ப வேகமா வீசுதா? நீங்க கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கீங்க, அலைகளுடைய அளவெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? எப்படி இருக்கு சூழல்? இந்த வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் என்பது இன்று இரவு அல்லது நாளை தினம் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து அந்த அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறது. இந்நிலையில் தொடர்ந்து இந்த கனமழை என்பது விட்டு பெய்யக்கூடும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரையில் தொடர்ந்து பொதுமக்கள் இந்த ஆபத்தை உணராமல் இந்த கடற்கரை மணல் பரப்புகளில் வந்து அதிக அளவில் கூடி தங்களுடைய நேரத்தை செலவிடக்கூடிய காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இங்கு இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் இங்கு ஆபத்தை உணராமல் இந்த பலத்த காற்று என்பது வீசி வரக்கூடிய சூழ்நிலையிலும் தொடர்ந்து இந்த பொதுமக்கள் இங்கே வந்து கடற்கரையில் அந்த மணல் பரப்புகளில் நின்று தன்னுடைய நேரத்தை செலவிடக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு சென்னையிலிருந்து மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் என்பது இன்று இரவு அல்லது நாளைக்குள் இந்த கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 10 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் கரையை கடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த சென்னையில் மழை என்பது விட்டு பெய்து வருகிறது. நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் இருக்கக்கூடிய இந்த மணல் பரப்புகளில் தொடர்ந்து பொதுமக்கள் அதிக அளவில் கூடி ஆபத்தை உணராமல் தங்களுடைய நேரத்தை செலவிட்டு வருகின்றனர். குறிப்பாக கடல் அலைகள் பொறுத்தவரை கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த புயல் கடந்த 2 நாட்களாகவே கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் புயல் நெருங்கும் வேளையில் தற்பொழுது இந்த கடல் சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கடல் கருப்பு நிறத்திலும் காட்சியளித்து வருகிறது. இதை பார்ப்பதற்காகவும் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் இங்கு வரக்கூடிய சூழலை நம்மால் நேரடியாகவே களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. இந்த சூறை காற்று வீசிக்க வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய அந்த மணல் பரப்புகளிலிருந்து மணல்கள் அப்படியாக சாலையில் வந்து அந்த பொதுமக்கள் வாகனங்களில் வீசவும் கண்களில் படுறதுமான காட்சியும் நம்மால் நேரடியாக பார்க்கிறது. பலர் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது இந்த மணல் காற்று அவர்கள் மீது வீசும்போது அவர்களுடைய பயணத்திலும் சிரமப்படுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிக அளவில் இங்கே கூடி தங்களுடைய ஆபத்தை உணராமல் நேரத்தை செலவிடுவது ஒரு ஆபத்தான நிலை எனவும் பார்க்கப்படுகிறது. காவலர்கள் ஆங்காங்கே நின்று பொதுமக்களுக்கு கடற்கரைக்கு செல்லக்கூடாது என அனுமதிக்க மறுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து அதை உணராமல் பொதுமக்கள் இங்கு நேரத்தை செலவிட்டு வருகிறார்கள். நிலையில் இவராக விட்டு மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த சூறை காற்று என்பது சென்னை பட்டினப்பாக்கம் சாலையில் அடித்து வருகிறது. நிச்சயமாக இந்த காட்சிகளிலேயே இதனுடைய தீவிரத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.